அவர் நம்ம இருந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அனகாபுத்தூர். அனகாபுத்தூரில் எப்படி இருக்கும், ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்கும். அங்கே ஒரு நடைமுறையும் சரி இருக்காது. அப்பா ரயில்வேல இருந்தார், அம்மா வந்து ஒரு ரப்பர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு கீழே 2 தங்க. அவங்கள எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு வந்ததுனால அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இந்த பாடசாலையில் சேர்க்கறதுக்கு வேண்டிய விஷயங்களில் போனாங்க. அம்மாவோடைய பாட்டி, அந்த தாத்தா வந்து பெரிய சாஸ்திரிகள், கணபாடிகள். அந்த பூர்வீக அந்த ஒரு ஒரு தாக்கம் இருந்ததுனால மட்டும்தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அதே மாதிரி என்னோடய அப்பாவோட அம்மா, என்னோடய பாட்டியோட தாத்தாமார்கள்லாம் சாஸ்திரிகள், எல்லாம் ஆன்மீகமாக இருந்தவா. என்னோட பெரியப்பா ரொம்ப சாஸ்வத்தமாக நித்திய பூஜை பண்ணிட்டு ஆன்மீக விஷயங்களை திருவண்ணாமலையில் அவரோட வீடு இருக்குது, அங்கே தான் இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்பா ரயில்வேயில் ஒரு மெக்கானிக்காக இருந்தார். நம்ம பயணம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பயணம். நம்ம வந்து